Hi everyone, welcome back to Global Link Spoken English Training Program. நம்முடைய 0 to Eroன்ற ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுடைய தேர்ட் டே கிளாஸஸ் இன்றைக்கி. எஸ்டர்டே நம்மளால் கிளாஸ் கொஞ்சம் அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் கண்டினியூவாக நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் அப்லோடு ஆகும். ஓகே, ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் 2 கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நவுன்னா என்னென்னு பார்த்தோம், சப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தோம், ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு பிகினர்ஸ்க்கு. ஓகே, ஸோ அதனால் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ப்ரோனவுன்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸோட ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம நவுன்னா என்னென்னு பார்த்தோம். நவுன்றது வந்து பார்த்திங்கன்னா பெயர் சொல்லுன்னு சொல்லுவோம். ஓகே, இது மேஜராக ஒரு 4 கேட்டகரிஸில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். பர்சன்ஸ் நேம், ஆர் பிளேஸ் நேம், திங்ஸ் நேம், அனிமல்ஸ் நேம்ஸ், இதில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நவுன்ஸ் எப்போ வந்து ஒரு ஆக்ஷனை செய்யுதோ அப்போ அதை சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த நவுன் எப்போ ஒரு ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுதோ அப்போ நம்ம அதை ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே எழுதின எக்ஸாம்பிளை எழுதியிருக்கேன். ராம் killed a dog. ராம் நாயை கொன்னுட்டான். ஓகே, இந்த இடத்துல ராம்ன்றது என்னது சப்ஜெக்ட், கில்டுன்றது verb. ஓகே, டாக்ன்றது ஆப்ஜெக்ட். ஓகே, ராம் வேலை செய்கிறதுனால சப்ஜெக்ட், டாக்ன்றது ஆப்ஜெக்ட். இது வந்து ஒரு பர்சன் நேம், இது ஒரு அனிமல்ஸ் நேம், ரெண்டுமே நவுன் தான். ஓகேவா, சப்ஜெக்டும் நவுன் தான், ஆப்ஜெக்டும் நவுன் தான். ஓகே, காட் இட். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோனவுன்ஸ். ஓகே, இது எதுக்குங்க யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட் ரிப்பீட்டடாக வராமல் தடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுன் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. அதுக்காக அந்த நவுனுக்கு பதிலாக பயன்படுத்துறது தான் இந்த ப்ரோனவுன்ஸ். ஓகே, ரைட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நான் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். பிரியா met ராம். பிரியா வந்து ராமை சந்திச்சா. மீட்டோடைய பாஸ்ட்டு மெட்டு, பாஸ்டன்ஸில் எழுதியிருக்கேன். ஓகே, பிரியா ராமை சந்திச்சா. She advised him. ஓகே, இந்த இடத்துல தெரியுதா? She advised him. ரைட். பிரியா ராம சந்திச்சா. அண்ட் அப்புறம் அண்ட் she advised him. அவனுக்கு அட்வைஸ் பண்ணான். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட்? பிரியாங்கிறது சப்ஜெக்ட், மேட்டுங்கிறது வேர்பு. ஆக்ஷன் யார் இந்த வேலையை செஞ்சது? பிரியா. ஓகே, ராம் வந்து எந்த வேலையும் செய்யலை, இது வந்து ஆப்ஜெக்ட். தென் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இந்த இடத்துல பிரியா தான் வரணும். அந்த பிரியாவுக்கு பதில் நம்ம ஷீங்கிற ப்ரனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த பிரியாவுக்கு உள்ள எல்லா குவாலிட்டியுமே இந்த ஷீக்கு இருக்குது. பிரியா ராம சந்திச்சா, பிரியா ராமுக்கு அட்வைஸ் பண்ணான்னு நல்லா இருக்காது. பிரியா ராம சந்திச்சா மற்றும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணான். ஓகே, இந்த இடத்துல பிரியான்றது ஷீன்றது பிரியா. இந்த இடத்துல ஹிம்னு போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரனவுன். ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இது ஆப்ஜெக்டாக இருக்குது, இது ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக ஹிம்மாக மாறி இருக்குது, அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுக்காக தான் இந்த ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு சென்டென்ஸில் இந்த மாதிரி பேச்சொற்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த ப்ரோனவுன்ஸ். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து சொல்லுங்கள். ரைட், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நோட் பண்ணி நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்ப்போம், இங்கே இடம் இல்லாததுனால எரேஸ் பண்ணிவிடுவேன். ப்ரோனவுன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் இருக்குது. ஓகேங்க,
subject pronouns and object pronouns. ஓகே, இது இந்த ப்ரனவுன் எல்லாமே சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக வரும், இது எல்லாமே ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐன்றதை எடுத்துக்கலாம். ஐன்னு என்ன? நான். என்ன நான் ஐன்னு சொல்லிப்பேன், உங்களை நீங்களே ஐன்னு சொல்லிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர். சிங்குலர் எஸ் மட்டும் போடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்பவுமே ஐங்கிறது சப்ஜெக்டாக தான் வரும், ஒரு வாக்கியத்தில் இனிஷியலாக தான் வரும். சப்ஜெக்ட் என்றைக்குமே ஒரு சென்டென்ஸில் ஸ்டார்டிங்கில் தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள், ஐ அட்வைஸ்ட் ராம். நான் வந்து ராமுக்கு அட்வைஸ் பண்ணேன். ஐங்கிறது சப்ஜெக்ட், அட்வைஸ்ன்றது வேர்பு, ராம்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போது நான் ஒரு வேலையை செய்கிறேன், அதனால எனக்கு சப்ஜெக்ட். இது வந்து எனக்கு பதிலாக இப்போ நான் என்னுடைய நேம் பாபு, அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம். இந்த என்னுடைய நேம் பதிலாக ஐன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட். இதே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டாக மாறும் போதோ, ஐ வந்து ஆப்ஜெக்டாக மாறும் போதோ மீயாக மாறிக்குது. என்னை அல்லது எனக்கு. ஓகே, இதில் சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ராம் அட்வைஸ்ட் மீ. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராம்ங்கிற அட்வைஸ் பண்ணுறது யார்? ராம். அதனால சப்ஜெக்ட், இது வேர்பு, இது வந்து ஆப்ஜெக்ட். மீங்கிறது ஆப்ஜெக்ட். நான் ஒரே ஒரு பர்சன் தான், நான் வேலையை செஞ்சுனா எனக்கு பேர் ஐயா வருது, நான் ஏதாவது ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுனா எனக்கு மீயாக வருது. ஓகேங்களா? சப்ஜெக்டாக வரும்போது ஐ, ஆப்ஜெக்டாக வரும்போதோ ஐங்கிறது மீயாக மாறுது. ரைட்? இப்போ புரிஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வி. நாம் அல்லது நாங்கள். ஓகே, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். ஓகே, இப்போ என்ன நாமுக்கும் நாங்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன புரியலையே, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகே, நான் இந்த இடத்துல இருக்கேன். செகண்ட் பர்சன் நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பர்சன், நீங்கள் செகண்ட் பர்சன். எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் செகண்ட் பர்சன், எனக்கு நான் ஃபஸ்ட் பர்சன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் பர்சன், நான் வந்து செகண்ட் பர்சன். ரைட். இப்போ நம்ம ரெண்டு பேரும் பற்றி பேசுகிறோம். ஓகே, நம்ம படத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறோம். அப்போது கேன் வி கோ டு த மூவி? ரைட், படத்துக்கு போகலாமா? இப்போ நாம் படத்துக்கு போகலாமா? அப்போது ஃபஸ்ட்டு பர்சனும் செகண்ட் பர்சனும் சேர்ந்து சொல்லும் பொழுது நாம்னு வருது. ஓகேவா? இதே ஃபஸ்ட் பர்சனை விட்டுட்டு, ஓகேவா, உங்களை நான் விட்டுறேன், ஃபஸ்ட் பர்சன், இன்னொன்று என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க, அவங்க யார்? தேர்ட் பர்சன். ஓகே, இந்த பேசுகிறவங்க நான் தான் நான் ஃபஸ்ட் பர்சன், தேர்ட் பர்சனை சேர்த்து செகண்ட் பர்சனை விட்டுட்டு பேசினா நாங்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ உங்ககிட்ட சொல்கிறோம், நாங்கள் நேற்று சினிமாவுக்கு போனோம், நேற்று நாங்கள் மூவிக்கு போனோம் அப்படின்னா வி went to the movie. ஓகே, இதுக்கு பேர் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தாற் போல தான் நாம் நாங்கள் மாறும். ஓகே, ஸோ இதுக்கு இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷனுக்கு நாம் சொல்கிறோம், இந்த சுச்சுவேஷனுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, ஃபஸ்ட் பர்சனும் செகண்ட் பர்சன் பற்றி பேசும்பொழுது சொல்லும் பொழுது நாம்னு சொல்கிறோம். செகண்ட் பர்சனை விட்டுட்டு தேர்ட் பர்சனை இன்க்ளூட் பண்ணும்பொழுது நாங்கள் சொல்கிறோம். ஓகே, இந்த டெஃபினேஷன் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். வி வாய்ஸ்ட் ராம். நாங்கள் ராமுக்கு அட்வைஸ் பண்ணோம். ஓகேவா? இது வந்து சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். இதே வந்து விங்கிறது ஆப்ஜெக்டாக மாறும்பொழுது என்னவா மாறும் அப்படின்னா அஸ்.
எங்களை அல்லது எங்களுக்கு. ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ராம் advised us. ராம் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணான். ரைட். இப்போது இங்கே வேலையை செய்யும் போதோ வியாக மாறுது, அதே வந்து ஆக்ஷனை ரிசீவ் பண்ணும்போதோ ஹஸ்ஸாக மாறிக்குது. ஓகேங்களா? ரைட். ஏன் இந்த எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் அப்படின்னா புரியணுன்றதுக்காக தான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளில் உங்களுக்கு எழுதிட்டுருக்கேன். சரி, இப்போ ஃபஸ்ட் பர்சனை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பர்சனுக்கு போக போகிறோம். இப்போ நான் இருக்கேன், எனக்கு நான் ஃபர்ஸ்ட் பர்சன், எனக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எனக்கு செகண்ட் பர்சன். ஓகேவா? நம்ம 2 பேரும் தவிர அந்த பக்கத்தில் ரூமில் என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்கன்னா அவங்க தேர்ட் பர்சன், நம்ம 2 பேருக்கும் அவங்க தேர்ட் பர்சன். ரைட். இப்போது எனக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தங்க இருந்தாலும் யூ தான், ஒன்றுக்கு மேலே 2-3 பேர் இருந்தால் எவ்வளோ பேர் இருந்தாலுமே யூ தான். அப்போது செகண்ட் பர்சனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூ, நீ அல்லது நீங்கள். புரிஞ்சுதுங்களா? நீ நீங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூ அட்வைஸ்ட் ராம், நீ வந்து ராமுக்கு அட்வைஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். யூ வந்து ஆப்ஜெக்டாக வரும்பொழுது யூவாக தான் வரும், மாறாது. உன்னை, உங்களை. ரைட்டா? யூ சப்ஜெக்டும் யூ தான், ஆப்ஜெக்டும் யூவாக தான் இருக்கும். ரைட்டுங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ அட்வைஸ்ட் ராம், நீ ராமுக்கு அட்வைஸ் பண்ண. சாரி ராம் அட்வைஸ்ட் யூ. ராம் உனக்கு அட்வைஸ் பண்ணான். ஓகே, இங்கே நீன்னு வருது, அங்கே உனக்கு, உங்களை அப்படின்னு வரும். ரைட். சரி, இப்போ ஃபஸ்ட் பர்சன் முடிச்சிட்டோம், செகண்ட் பர்சன் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறோம். இப்போ அந்த ரூமில் வந்து ஒரு பையன் இருக்கான், ஒரு என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கான் ஒருத்தன். அவனுக்கு பதிலாக நம்ம ஹீ யூஸ் பண்ணலாம். இப்போ ராஜான்னா அவனுக்கு பதிலாக ஹீ யூஸ் பண்ணலாம், அவன்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், ஒருத்தனுங்களை மட்டும் பற்றி தான் பேசுகிறோம். அப்போது அவன் நம்ம சொல்கிறோம் ஹீ அட்வைஸ்ட் ராம், அவன் ராமுக்கு அட்வைஸ் பண்ணான். சரியா? ஹீ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்ஜெக்டாக வருது. இதை ஹீ வந்து ஆப்ஜெக்டாக மாறும்போது என்னவா மாறும் அப்படின்னா ஹிம்னா அவனை. ஓகே, ராம் அட்வைஸ்ட் ஹிம், ராம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணான். ஓகே, வேலையை செய்யும் போதோ ஹீ, ஆக்ஷனை ரிசீவ் பண்ணும் போதோ ஹிம். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷீ, அவள். ஓகே, அந்த கிளாஸ் ரூமில் அந்த பக்கம் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து நம்மளுக்கு ஷீ. பெண்கள் எல்லாத்தையுமே நம்ம ஷீன்னு சொல்லலாம், சிங்குலராக இருந்தால். ஓகே, இதே ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா வரும்பொழுது என்னவாகும் அப்படின்னா ஹர், அவளை. இப்போ வந்து ஷீ அட்வைஸ்ட் ராம், அவர் ராமுக்கு அட்வைஸ் பண்ணான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராம் அட்வைஸ்ட் ஹர், ராம் அவளுக்கு அட்வைஸ் பண்ணான், ராம் அவளுக்கு அட்வைஸ் பண்ணான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமன் பீயிங்கை பற்றி பார்த்துட்டோம். ஹியூமன் பீயிங் இல்லாத மற்றது எல்லாமே இட்டல் கேட்டகரியில் வந்துடும். இந்த மார்க்கர் பென், இந்த போர்ட், கம்ப்யூட்டர், அனிமல்ஸ் எல்லாமே நம்ம இட்டுங்கிற கேட்டகரியில் கொண்டு வந்துடலாம். ஒன்றா இருந்துச்சுன்னா இட்டுனா அது. ஓகே, இது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரும்பொழுது ஓகே இட்டாக தான் வரும், அதைன்னு வரும். இந்த இட்டும் யூவும் சப்ஜெக்டும் ஒரே மாதிரி தான். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் போத் ஆர் சேம், ரெண்டு சேமாக இருக்கும்.
பட் மீனிங் மாறும். ஓகே, இடத்துக்கு தகுந்தாற்போல். இதுக்கு வேறு எக்ஸாம்பிள் பண்ணலாம். இட் அட்டாக்டு ராம். அது ராம தாக்கியது. ஓகேவா? இங்கே வந்து ராம் அட்டாக்ட் இட். ராம் அதை தாக்கினான். சரியா? இங்கே அதுன்னு வருது. இந்த இடத்துல இட்டும் வந்து வேர்ப் பக்கத்தில் வரும்போதும் ஆப்ஜெக்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? சரி, இந்த மூணும் என்ன அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகே, தேர்ட் பர்சன் சிங்குலர். இது வந்து செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். யூ வந்து சரிங்களா? ரைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்கேன், எனக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் இருக்கேன். நான் ஃபஸ்ட் பர்சன், நீங்கள் செகண்ட் பர்சன். அங்கே வந்து ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அது ஜென்ஸாக இருக்கலாம், லேடிஸாக இருக்கலாம், அது யார் வேணாலும் இருக்கலாம், ஈவன் அனிமல்ஸாக இருக்கலாம். எது வேணாலும் ஒன்றுக்கு மேலே இருந்தால் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேன்னு சொல்லுவோம். அவர்கள். ஓகே, மனிதர்களாக இருந்தால் அவர்கள் சொல்லுவோம். அதே வந்து திங்ஸ் ஆர் அனிமல்ஸ் இதாக இருந்துச்சுன்னா அதை அவைகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஓகே, they advised ராம். அவர்கள் ராமுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இதே ஆப்ஜெக்டாக வரும்பொழுது இது என்னவா மாறும் அப்படின்னா them, THEM, அவர்களை அல்லது அவைகளை. ஓகே, அவர்களை அல்லது அவைகள்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராம் advised them. ராம் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணான். அதே ஹியூமன் பீயிங்காக இருந்தால் அவர்களுக்கு அவர்களை எப்படின்னு வரும். அதே மற்ற திங்ஸ் அது மாதிரினா அவைகளைன்னு வரும், அல்லது அவைகளுக்கு அப்படின்ற மீனிங்கில் வரும். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாக வரும். இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டாக வரும். இது என்றைக்குமே சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வராது. ஓகே, இப்போது ஐ மெட் ராம்னு சொல்கிறோம், நான் ராமை சந்திச்சுன்னு சொல்கிறோம். இதே வந்து மீ மெட் ராம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ப்ரனவுன் வராது, சப்ஜெக்ட் ப்ரனவுன் மட்டும்தான். இந்த இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, இது மட்டும்தான் சென்டென்ஸில் இனிஷியலில் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சால் தான் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் பிகினருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு என்ன அர்த்தம், இது எப்படி ஆப்ஜெக்டாக வந்தால் எப்படி, இது ஆக்ஷனை ரிசீவ் பண்ணால் என்ன போடணும் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சால் தான் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த பேசிக்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்னும் 1 or 2 கிளாஸஸில் பேசிக் முடிச்சுட்டு அதன் பிறகு நம்ம சென்டென்ஸ் மேக்கிங் டெக்னிக்குள்ளார போயிடுவோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சால் தான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி ப்ராப்பராக பேச முடியும், எழுத முடியும், படித்தா புரிஞ்சிக்க முடியும், மற்றவங்கள பேசுகிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுடைய இந்த ட்ரைனிங்கோட நோக்கமே என்ன அப்படின்னா, அதாவது இங்கிலீஷ் தெரியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு, தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்லேருந்து கொடுத்து அவங்கள சீக்கிரமாக இங்கிலீஷ் பேச வைக்கிறதுக்கான ஒரு புதிய முயற்சி தான். கண்டிப்பாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ ஓகே, இன்றைக்கி பார்த்த இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். Until then, bye. See you. Have a wonderful day.